ஆனா உங்க மூலமா ஒரு மாற்றத்தை கடவுள் செய்வாரு. அதுதான் அதிசயம். என் மாற்றமே பெருசு அப்படின்னு இருக்கிற உங்களுக்கு என் மாற்றம் எவ்வளவு பெருசு அப்படின்ற அளவுக்கு உங்க வாழ்க்கையை அவர் எடுத்துட்டு போவார். இல்லாமையின் தேவன் அல்ல, போதாமையின் தேவன் அல்ல. ஒரு படகை நிரப்பி இன்னொரு படகு அது நிரப்புது. படகை மட்டும்தான் நிரப்புவாரு, பையன் மட்டும்தான் நிரப்புவார்ல, பேதுருவையே நிரப்புறாரு, அவனையும் நிரப்புறாரு. மேல் வீட்டறையில் அவன் அமர்ந்த பொழுது பரிசுத்த ஆவியினாலே அந்த பேதுருவை நிரப்பினார். ஆமென். முதல்ல வெல்த், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ஓவர்ஃப்ளோ, ஒரு ஆவிக்குரிய நிறைவு. எல்லாம் சொல்லுங்க, பண நிறைவு. ஆமென். ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் ஆண்டவரேன்னு கீழே முழங்கால் போட்டு நிற்கிறான் பேதுரு. பாருங்க, அவன் படகு மட்டும் நிறையல, அவன் மனசும் நிறையுது. ஆமென், ஆமென். தன் வாழ்க்கைக்கான நோக்கத்தை கண்டுபிடிக்கிறான். ஏதோ மீனவனா ஏதோ வாழ்ந்து முடிச்சிருவோன்னு நினைச்சான். இல்ல, கடவுள் அவனுக்கு ஒரு மேலான திட்டத்தை வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், சிலர் உங்க வாழ்க்கையில கடவுள் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற உயரிய திட்டங்களை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். அவன் அவர் பின்னாடி போறான் பாருங்க. மேல் வீட்டறையிலே அமர்ந்து இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். ஆவியானவர் அவனை ஃபில் பண்றாரு. ஆமென். ஆவியானவருடைய நிறைவு அவனுக்கு உண்டாக ஆரம்பிக்குது. இப்ப பாருங்க, இப்ப பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறான். ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. என்ன ஒரு எல்லாமே வெல்த் தான். நம்ம வெறும் பணத்தை பத்தி மட்டும் சொல்லல, என்ன வேணுமோ எல்லான்ற நான். அப்ப அவன் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணா எத்தனை பேரு? 3000 பேர். ஒரே பிரசங்கம். முதல்ல இவன் ரட்சிக்கப்படுறதே பெரிய விஷயம். இவன் நிக்கிறதே பெரிய அதிசயம். பாருங்களேன், கடைசியில் பாருங்க, கடவுள் அப்படிப்பட்ட ஒரு ஆளை எடுத்து அவ்வளோ பயந்து ஓடி போன ஒரு ஆளை பரிசுத்த ஆவியினால நிரப்பி இப்போ பேதுரு பேசி 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. என்ன மாதிரி ஒரு காரியம் பாருங்க. ஆமென். உங்க மாற்றமே பெருசு நீங்க நினைப்பீங்க, ஆனா உங்க மூலமா ஒரு மாற்றத்தை கடவுள் செய்வாரு. அதுதான் அதிசயம். என் மாற்றமே பெருசு அப்படின்னு இருக்கிற உங்களுக்கு என் மாற்றம் எவ்வளவு பெருசு அப்படின்ற அளவுக்கு உங்க வாழ்க்கையை அவர் எடுத்துட்டு போவார். ஆமென். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள். ஒரு நாள் வார்த்தையை இவன் ஏற்றுக்கொண்டான், இப்பொழுது இவன் வார்த்தையை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். என்ன ஒரு கனெக்ஷன்ஸ் பாருங்க. சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஃபர்ஸ்ட் பிரசங்கம் ஒரே ஷாட் 3000 பேர். ஒரே நாள் சர்ச்சை ஆரம்பிச்ச முதல் நாள் 3000 பேருங்க. 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். கடைசியில் பாருங்க, அந்த மனிதனுக்குள்ளே வந்த நிறைவு எப்படி. அவன் போற இடத்துலலாம் அவன் மூலமாக ஜனங்கள் என்ன பண்றாங்க? சுகம் அடைகிறாங்க. மரித்தவரை எழுப்புகிறான். ஒரு ஆள் செத்து போயிட்டா பேதுருவை கூட்டிட்டு வராங்க. பேதுரு வந்து ஜோம் பண்ணி எழுப்பிட்டான். எப்படி இருந்திருக்கிறான் பாருங்க. என்ன மாதிரி ஒரு நிறைவு பாருங்க. நான் சொல்றேன், தேவன் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது சகலவித நிறைவுகளை தருகிறார். அனுபவங்களை தூக்கி தூர வைத்து வார்த்தையை நம்புகிற உங்களுக்கு ஒரு ஜெய பயணம் என்று துவங்குகிறது. ஆமென்.